வணக்கம் நண்பா. இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, ரீசெண்டா யூடியூப்ல வந்து ஒரு வீடியோ பார்த்தேன். அதாவது ஒர்க்கிங் கண்டிஷன்ல இருக்க ஹார்ட் டிஸ்க், இன்னொன்று வந்து டெட்டான ஒரு ஹார்ட் டிஸ்க். இப்போ டெட்டான ஹார்ட் டிஸ்க்ல இருக்கிற டேட்டாவை எப்படி பேக்கப் எடுக்கிறது அப்படிங்கிற மாதிரி வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருந்தாங்க. அதில் வந்து 2 ஹார்ட் டிஸ்க்கும் ஓப்பன் பண்ணி உள்ள இருக்க பிளேட்டரை வந்து ரீப்ளேஸ் பண்ணி ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் ஃபிக்ஸ் பண்ணிட்டு அது மூலமாக டெட்டான ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற டேட்டா வந்து பேக்கப் எடுக்கிற மாதிரி ஒரு வீடியோ ஒன்று பார்த்தேன். ஸோ அதை வந்து ட்ரை பண்ணி பார்ப்போம். உண்மையிலே இந்த மாதிரி பண்ணால் அந்த டேட்டா வந்து எடுக்க முடியுமா அப்படின்றத செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா என்கிட்ட ஒரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ப்ராப்ளம், அதாவது டெட்டான ஒரு ஹார்ட் டிஸ்க்கு. இது வந்து சர்வீஸ் சென்டர் போய் கொடுத்ததுக்கு கிட்டத்தட்ட அது அவங்க 35,000 வரைக்கும் கேட்குறாங்க. அதாவது இல்லை டேட்டா இருக்குதா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு 5,000 ரூபா கட்டணுமா. அதுக்கு பிறகு அதை லேபுக்கு அனுப்பி அதில் இருக்க டேட்டாவை பேக்கப் எடுக்கிறதுக்கு 30,000 ஆகும் அப்படின்னாங்க. இந்த 30 + 5 35, இது பதிலாக நம்ம புதுசாக ஒரு லேப்டாப்பே வாங்கிட்டு போயிடலாம். ஸோ அதனால் நான் என்ன பண்ணேன்னா, இந்த மாதிரி ஹார்ட் டிஸ்கில் இருக்கிறத சேஞ்ச் பண்ணி டேட்டாவை பேக்கப் எடுத்து பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணேன். ஸோ இதை வந்து நான் என்னுடைய லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது கனெக்ட் பண்ணியிருக்கிறது வந்து காட்டுது. ஸோ அந்த இடத்துல வந்து காட்டுது. ஆனால் என்னென்னா ரீட் ஆக மாட்டேங்குது. அது மட்டும் இல்லாமல் இதுலேருந்து சத்தம் வந்து அதிகமாக வரும். ஒரு மாதிரியான டிக் டிக்னு சவுண்டு வந்து அதிகமாக வரும். இந்த மாதிரி சவுண்டு வந்தாலே ஹார்ட் டிஸ்க் வந்து ஒர்க் ஆகாது, அது வந்து டெட் கண்டிஷன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதில் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா என்கிட்ட இன்னொரு ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இது வந்து ஒர்க்கிங் கண்டிஷன் தான். இதை வந்து நான் கனெக்ட் பண்ணி காட்டுறேன். இப்போ லேப்டாப் வந்து கனெக்ட் பண்ணும்போது இது வந்து ரீட் ஆகுது. ஸோ உள்ளே வந்து ஸ்டோரேஜ் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிறத இதிலே வந்து பார்க்க முடியுது. இப்போது நம்மக்கிட்ட 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. ஒர்க்கிங் கண்டிஷன், இன்னொன்று டெட் கண்டிஷன், 2 ஹார்ட் டிஸ்க் இருக்குது. இப்போ வந்து டெட் கண்டிஷனில் இருக்கிற அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற ஸ்க்ரூவை வந்து ஃபஸ்ட்டு ரிமூவ் பண்ணணும். ஸோ ஸ்க்ரூ வந்து எந்த டைப்புன்னு பார்த்துக்கோங்க. இது வந்து ப்ளஸ் டைப்பும் இருக்காது, மைனஸ் டைப்பும் இருக்காது. இது வந்து ஸ்டார் மாதிரி தான் இருக்கும். அதுக்கு ஏற்ற மாதிரி ஸ்க்ரூ ட்ரைவர் வந்து ரெடி பண்ணிக்கோங்க. ரெடி பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணணும். ஸ்க்ரூவெல்லாம் ரிமூவ் பண்ணதுக்கப்புறம் சின்னதாக ஸ்க்ரூ ட்ரைவர் வச்சு மேலே இருக்க பிளேட்டை வந்து தள்ளிங்கன்னா வந்துடும். ஸோ எடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ கண்ணாடி மாதிரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் ஒரு டிஸ்க்கு. இது வந்து பிளேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதை வந்து நம்ம தனியாக எடுக்கணும். ஸோ அதுக்கு என்ன பண்ணால், அந்த சைடில் இருக்க லிவர் மேலே இருந்துச்சுன்னா அதை வந்து வெளியே தள்ளி விட்ருங்க. இந்த லிவர் போய் தான் அந்த டிஸ்கில் உரசி அதாவது ரீட் ஆகும். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா டிஸ்க்கு நடுவில் வந்து ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணணும். அந்த ஸ்க்ரூவை ரிமூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் வச்சு சுற்றும் போது டிஸ்க்கு சேர்ந்து சுற்றும். ஸோ டிஸ்க்கை வந்து சுத்தாத அளவுக்கு என்ன பண்ணிடுறீங்கன்னா, அதில் இருக்க சின்ன ஹோல்ஸ் 4 ஹோல்ஸ் இருக்கும் பார்த்தீங்களா, அதில் வந்து 2 ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு சுத்தாத அளவுக்கு வச்சுட்டு அதுக்கப்புறமா இந்த ஸ்க்ரூவை வந்து நீங்கள் ரிலீஸ் பண்ணுங்கள். ஸோ ஸ்க்ரூவை எடுத்ததுக்கப்புறம் மேலே வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, கைப்படாத அளவுக்கு அதில் அந்த டிஸ்க்கு மேலே வந்து ரவுண்டாக 2 பிளேட், ஒரு ரிங் ஒன்று இருக்கும், அப்புறம் பிளேட் இருக்கும். அதை எடுத்துருங்க. எடுத்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா டிஸ்க் வந்து வெளியே வராது. அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, சைடில் வந்து ஒயிட் கலரில் காம்பவுண்ட் இருக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த காம்பவுண்ட் வந்து வெளியே எடுக்கணும். அது எடுத்ததுக்கு அப்புறமா தான் டிஸ்கை வந்து நம்மளால் வெளியே எடுக்க முடியும். ஸோ டிஸ்கை எடுக்கும்போது நம்ம என்ன பண்ணணும்னா, ஒரு சாஃப்டான கிளாத்தை அது மேலே வந்து வச்சுட்டு எடுங்க. ஏன்னா கைப்படக்கூடாது, அந்த எதுவும் ஸ்க்ராச்சஸ் ஆகிடக்கூடாது. ஸோ சேஃப்டியாக எடுத்து வைங்க. எடுத்து வச்சதுக்கப்புறம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா, அடுத்ததாக ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கை இதே மாதிரி ரிமூவ் பண்ணுங்க. அதுலேயும் இதே மாதிரி தான் இருக்கும். ஸோ ஹார்ட் டிஸ்கில் எல்லா ஸ்க்ரூமே தெரியுற மாதிரி இருக்கும், ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரே ஒரு ஸ்க்ரூ மட்டும் அந்த லேபிள் ஒட்டிருக்காங்க பார்த்தீங்களா, அதுக்கு அடியில் இருக்கும். ஸோ அதை ரிமூவ் பண்ணதுக்கு அப்புறம் தான் வரும். ஸோ எல்லா இடத்துலையும் ஸ்க்ரூ இருக்குதா எல்லாம் அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அந்த பிளேட்டை வந்து மேலே இருக்க பிளேட் வந்து ரிமூவ் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு ஸ்க்ரூ ஒன்று இருக்குது. ஸோ இந்த ஸ்க்ரூவை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இப்போ மேலே இருக்க பிளேட்டை வந்து கையால் எடுத்தாலே வந்துடும். ஸோ ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த டிஸ்கில் நம்ம எப்படி டிஸ்அசம்பிள் பண்ணமோ அதே மாதிரி தான் இதுலேயும் அந்த டிஸ்கை எடுக்கிறதுக்கு மேலே 2 ஸ்க்ரூ வச்சு அதை நல்லா ஸ்ட்ராங்காக பிடிச்சிட்டு நடுவில் இருக்க ஸ்க்ரூ வந்து லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சைடில் இருக்க அந்த ஆரஞ்சு கலர் காம்பவுண்ட், அந்த காம்பவுண்ட்லேயும் ஒரு ஸ்க்ரூ இருக்கும். அந்த ஸ்க்ரூவையும் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த ஹார்ட் டிஸ்க்கு அதே மாதிரி சேஃப்டியாக ஏதாச்சும் ஒரு கிளாத்தை வச்சு இதை வந்து தனியாக எடுத்துருங்க. அடுத்ததாக டெட்டான அந்த ஹார்ட் டிஸ்கில் இருக்கிற அந்த பிளாட்டரை எடுத்துட்டு ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்கிற ஹார்ட் டிஸ்கில் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஸோ ஃபிக்ஸ் பண்ணுறது எப்போதும் கரெக்டாக அதே காம்பவுண்டை கரெக்டாக அதே மாதிரி வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுங்க. ஸோ ஃபிக்ஸ் பண்ணதுக்கு அப்புறம் லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணி பார்ப்போம். ஸோ அந்த டேட்டா வந்து காட்டுதா, அந்த ஹார்ட் டிஸ்க் வந்து ரீட் ஆகுதா அப்படிங்கிறத செக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ எல்லாத்தையும் கம்ப்ளீட்டாக அசம்பிள் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நம்ம வந்து லேப்டாப்பில் கனெக்ட் பண்ணலாம். இப்போ இந்த ஹார்ட் டிஸ்கை வந்து லேப்டாப்பில் வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹார்ட் டிஸ்கில் அந்த லைட் எரியுது. ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த லேப்டாப்பில் வந்து ஹார்ட் டிஸ்க்கான அந்த ஸ்டோரேஜ் எதுவுமே அங்கே காட்டலை. ஸோ யூஎஸ்பி நாட் கனெக்டட் அந்த மாதிரி தான் வருது. ஸோ நானும் மறுபடியும் எடுத்து போட்டு பார்த்தேன். இந்த மெத்தட் வந்து ஒர்க் ஆகலை எனக்கு. ஆனால் அவங்க போட்டிருந்த வீடியோவில் வந்து ஒர்க் ஆகுற மாதிரி காட்டியிருந்தாங்க. ஆனால் நான் ட்ரை பண்ணி பார்த்ததில் எனக்கு வந்து ஒர்க் ஆகலை. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக பாருங்கள். ஆனால் என்னென்னா வருமா வராதா அப்படிங்கிறது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஸோ ஒருவேளை அவருக்கு வந்திருக்கலாம். ஸோ நான் செக் பண்ணி பார்த்ததில் எனக்கு வராமல் இருந்திருக்கலாம். என்னுடைய ஹார்ட் டிஸ்க் வந்து ரொம்ப அடி வாங்கின ஒரு ஹார்ட் டிஸ்காக கூட இருக்கலாம். அதனால் எனக்கு வந்து டிடெக்ட் ஆகலை. ஸோ நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு வந்துச்சுன்னா ஓகே. ஸோ நமக்கு வரவில்லை. ஸோ இந்த மெத்தடு, இந்த ஆப்ரேஷன் ஃபெயிலியர் ஆகிடுச்சு. ஸோ அடுத்ததாக வேற ஒரு வீடியோவில் வேற ஒரு முயற்சியில் மறுபடியும் உங்களை வந்து மீட் பண்ணுறேன்.